அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்துவானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாரும் ஆமான்னு சொல்லுவோம். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம நெருப்புல இருந்து அல்லாஹ் காப்பாத்தினா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம மீனுடைய வயிற்றுக்குள்ள கூட உயிர் வாழ வச்சான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம கிணற்றுக்குள்ளேயும் ஒரு வாழ்வை ஏற்படுத்தி அவங்களை காப்பாத்தினா. இந்த மாதிரி எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் அதிசயத்தை செஞ்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்திட்டே இருக்கான். அது நமக்கு தெரியுமா? இப்ப நம்ம ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ல, கார்லயோ பஸ்லயோ நம்ம ரோட்ல போறோம் அப்படின்னா எத்தனை பேர் அதுல ஆக்சிடென்ட் ஆகுறத நம்ம பாக்குறோம், எத்தனை பேர் உடனே உயிரை விடுறத நம்ம பாக்குறோம், எத்தனை பேர் காயமாட்டுறத பாக்குறோம். ஆனா நம்மள சேஃபா அல்லாஹ் கூட்டிட்டு போய் சேஃபா கூட்டிட்டு வர்றானே, இது நமக்கு அதிசயமா தெரியலையா? இன்னும் இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் வழிகேட்டிலே இருந்து வழிகேட்டிலே மரணிச்சு நரகத்துக்கு போறாங்க அப்படின்னு இருந்த போது கூட அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்திருக்கானே, இது நமக்கு பெரிய பிளெஸிங்கா இல்லையா? யுக்ரிஜஹும் மினத் துலுமாத்தி இலன் நூர், அவனே உங்களை இருள்ல இருந்து வெளிச்சத்தின் பால் கொண்டு வந்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ அப்போ நம்மள நேரான பாதையில அல்லாஹ் இருக்க வச்சிருக்கானே, இந்த இஸ்லாத்தை நமக்கு கொடுத்திருக்கானே, அதுவே எவ்வளவு பெரிய பிளெஸிங். நமக்கு அல்லாஹ் என்னென்னலாம் கொடுத்தான் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது. அவ்வளவு பிளெஸிங்ஸ் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தாம இன்னும் எனக்கு என்ன வேணும் அப்படின்ற